எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அழுது புலம்பிட்டா கொஞ்சம் குறையும். ஆனால் ஆண்கள் அழுகக்கூடாதுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஆண்கள் அழுதுறவே கூடாதுன்னு. அதை நான் நம்ப மாட்டேன்னு வச்சுங்களேன். ஆண்கள் தாராளமாக அழுகலாம், ஆனால் அழுதுட்டா அங்கே அவனுக்கு வேல்யூ போயிடுது. உண்மை அதுதான். 90s கிட்ஸ் இருக்காங்கல்ல, பேர் தான் 90s கிட்ஸு. ஆக்சுவலி சொல்கிறேன், இது வந்து ஹார்டாக இருக்கும், டார்க்காக கூட இருக்கலாம். பாருங்கள், வளர 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 ஒரு 45 50 55 தாண்டி எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில. அவ்வளோ ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணிருக்கானுங்க. ஸோ இப்போ குறிப்பாக அந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஈஸியாக வரப்போகுது. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, பசங்க பேசினது தான், வார்த்தை மாறாதுன்னு. அது இப்போ இல்லை. செலக்டிவான பசங்க மாறிட்டாங்க. ஓகே, இந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இதான் அடாப்டேஷன் சொல்லிட்டு துரோகங்கிறது ஈஸியான விஷயமா மாறிடுச்சு அவங்களுக்கு. ஓகே, இது பேசிக் தானே, நான் வாழ்றதுக்கு இதை பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மூலம் இதை அவங்க பண்ணுற தப்புக்கான நியாயங்கள் சொல்கிற பசங்களாம் மாறிட்டாங்க. ஃபினான்ஷியல் லாக் நிறைய வந்துட்டே இருக்குது, இஎம்ஐ வந்துட்டே இருக்குது, தேவைகள் வந்துட்டே இருக்குது. அவன் அந்த வேலையை செய்கிறப்ப எங்கேயோ ஒரு பாயிண்ட்டில் மிஷின் கிடையாது, அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு பாயிண்ட்டில் அவன் டவுன் ஆவான், அவன் ஃபிசிக்கலி மென்டலி ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் டவுன் ஆவான். அப்போ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் லாக் ஆக தான் செய்யும். அதை புரிஞ்சுக்காம நீ வீக் ஆகிட்டு டவுன் ஆகிட்டேன்னு போட்டு அடித்து காலி பண்ணாதீங்க. ஆண் பாவம், கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவன் அதை விட ஜெட்டு மாதிரி ஓடுவான், அவுட்புட் எல்லாத்தையும் பண்ணுவான், உயிரே கொடுப்பான், உலகத்தை திருப்பி சுத்த வைப்பான். வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம சந்திச்ச நம்மளோட கெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் கெஸ்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே முடிவு பண்ணாலும் காலமும் சந்தர்ப்பமும் அமையணும் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்தார். டப்புன்னு ஷெட்யூல் முடிஞ்சோடனே சைக்கிள் கேப்பில் வந்து பீஸை பக்காவாக அமைக்கிட்டேன். வணக்கம் வருணோதயன் ப்ரோ. வணக்கம். சரி, இந்த கொஷின் கேட்காம வந்து என்னால் வந்து நம்ம டாபிக்குள்ளே போக முடியாது. சிம்பிள் தான் சேனல் எங்கே எனக்கும் தெரியல. ஏன்னா எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அது ஹேக் ஆகிருக்கு, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைன். லைக் எனக்கு வந்து உங்களோட ஃபேன்ஸ்லாம் வந்து நம்ம வீடியோவில் கீழே வந்து கமெண்ட் பண்ணுறப்போ தான் வந்து அப்படி ஒரு விஷயமே தெரிஞ்சுது. ஓகே, சரி, ஓகே. நீங்கள் அதை பற்றி வந்து அவ்வளோ பேசுறதுக்கு வந்து உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியுது. நம்ம வந்து அது வந்துருங்க, அது வரும், வராட்டி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வராட்டி பார்த்துக்கலாமா? எப்படி பார்க்குறது? நான் தான் இருக்கலைங்க, அப்புறம் என்னங்க. சிம்பிள் தான் 2.0வா? எது நடக்குதோ அது நடக்கட்டும், நல்லபடியாக. சரி, ஃபைன். எவன்டா இந்த வேலையை பண்ணீங்க? சரி விடுங்க, ஃபைன். தென் நம்ம சப்ஜெக்ட்டு மென். நான் ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஜென்ரலி மென் பற்றி இன்னைக்கு மென்ஸ் மென்டல் ஹெல்த் அந்த மாதிரி ஏதோ ஒரு டே ஒன்று போச்சா? அந்த டேல தான் பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. மென்ஸ் மென்டல் ஹெல்த்துக்கு பேசுறதுக்கான அவசியம் தினம் இருக்குது. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, இதே நீங்கள் என்கிட்ட இப்படி உட்காந்து சிம்பிள் தால என்ன ஒரு இன்டர்வியூ எடுத்திங்கன்னா எனக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒரு பார்வை இருக்கும். பட் அருணோதயன் வந்து ஒரு மென்னை பற்றி பேசணும் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு தோன்றது என்ன? நான் ரொம்ப ஓப்பன் மைண்டடாக தான் வந்திருக்கேன். என்ன உங்களுக்கு பேசுறதுக்கு டக்குன்னு தோணுது மென்னு சொன்னாலும்? ஜென்ரலாக கேட்குறீங்களா, இந்த காலகட்டத்தில் கேட்குறீங்களா? எப்படி வேணா ப்ரோ. இப்போ நான் எதுவுமே ரெஸ்ட்ரிக்டட் கொஷின் இல்லை, ஜென்ரலி உங்களுக்கு தோன்றது நீங்கள் சொல்லுங்கள். மென் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சொசைட்டியில் வந்து பாவப்பிறவி தான், அப்போலேருந்து இப்போ வரைக்குமே. ஓகே, பாவம் தான். சரி, அந்த மோடில் திங்க் பண்ணாத வரைக்கும் நம்ம ஜாலியான பர்சன் தான். நம்ம என்ன நமக்கு பிறந்தது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை நூற்றாண்டுகளாக, இத்தனை லட்ச வருடங்களாக ஆண்கள் என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம்னு யோசிச்சு பார்த்தா பாவமாக இருக்கும். ஓகே, ஆனால் உடனே இப்போ நம்ம பாவம்னு சொன்னோன்னே அப்போ யாரோ வந்து ரொம்ப மோசமானவங்க, அநியாயம் அப்படிங்கிறது உடனே பெண்கள் மேலே நம்ம திருப்பற மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் சரியில்லைல்ல. இப்போ மென் பற்றி பேசுகிறோம், மென் உரிமைக்காக பேசுகிறோம், கண்டிப்பாக எனக்கு பேசணும். நிறையா வந்து பார்த்திங்கன்னா வந்து மென்னுக்கு வந்து அநீதிகள்லாம் நடக்குது, அவங்கள யாரும் கண்டுக்க மாட்டாங்கலாம் எனக்கு தோணுது. பட் நீங்கள் எந்த ஒரு வகையில் அவங்க பாவம்னு நீங்கள் சொல்கிறீங்க? எந்த வகையில் பாவம்னா, மென் பாவம்னு கூட சொல்ல முடியல, பார்த்தீங்களா? பாவம், ஆண்கள் பாவம்னு கூட சொல்ல முடியல, அதுக்குமே பயப்பட வேண்டியதாக இருக்குது. இன்னும் அப்போ இன்னொருத்தவங்க பாவம் இல்லையா அங்கே மூடு போது பாருங்கள். நான் சும்மா ஆண்களை பற்றி சொல்கிறேன், ஆண்கள் பாவங்கிறேன். ஓகே, இந்த சென்னையில் இப்போ நம்ம ரேபிடோ பார்க்குறோன்னா எதுக்கு அவன் ஓட்டுறான், எதுக்கு அவன் கஷ்டப்படுறான்? சம்பாரிச்சு ஜாலியாக இருக்கவா? ஃபேமிலியை காப்பாற்றணும். இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எல்லா ஆண்களும் ஜாலியாக இருக்காங்களா? ஈவன் சினி ஃபீல்டில் இருக்க எல்லா ஆண்களும் ஜாலியாக இருக்காங்களா? லைட்மேனாக இருக்கட்டும், டெக்னீஷியனாக இருக்கட்டும். இப்போ நம்ம இதை வச்சு சம்பாரிச்சு ஏன் பண்ணி ஜாலியாக இருக்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே கமிட்மெண்ட்டாக மாறிடுச்சு இல்லை, அதை செஞ்சாக வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. ஸோ அப்போ எதுக்கு பிறக்கிறோம்? வேலை செஞ்சு அன்பை காமிச்சு ஆனுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போய் எல்லாம் பண்ணி அதுக்கான ரெகனேஷன் சில பேர் கிடைக்கும், ரெகனேஷன் சில பேர் கிடைக்காது. அப்போ எண்டில் என்ன, ஒரு ஆணாக பிறந்து என்ன தான் இந்த பிறவியில் அனுபவிச்சான்னு ஒன்று இருக்குல்ல, என்ன அனுபவிச்சிட்டாங்க? ஈவன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வீட்டில் இருக்க அப்பாவாக இருக்கட்டும், மன்னனாக இருக்கட்டும், இல்லை கணவனாக இருக்கட்டும், அவங்க என்ன அனுபவிச்சிருக்காங்க வாழ்க்கையிலன்னு பார்க்கணும்ல, கன்சிடர் பண்ணி பார்க்கணும்ல. என்ன தான் அவங்க அனுபவிச்சிருக்காங்க வாழ்க்கையில்? உண்மையாக சந்தோஷமாக இருக்காங்களா? சந்தோஷமாக இருக்க போகிறாங்களா? சந்தோஷமாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இருக்காங்களா, இருக்க போகிறாங்களா கேள்வி இருக்குல்ல. அதுக்கான ஆன்சரே சால்டு ஆன்சரே கிடையாது. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னப்போ நம்ம தொழில் யூடியூப் வந்து எடுத்தீங்க. ஒரு மாதம் வந்து சரி நம்ம வீடியோஸ்லாம் பண்ணி ஓரளவுக்கு வியூஸ் போய் அதன் மூலியமாக ஒரு வருமானம் வருது அப்படின்னா, சத்தியமாக அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு கூட ஒரு நாள் கூட வந்து முடியல. உடனே நம்ம அடுத்த மாதத்தை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கு. நமக்கு மட்டும் இல்லை, அன்றாடங்காய்ச்சிகளுக்கு எப்படி இருக்குமோ அதேமாதிரி மற்ற வேலையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். எதையும் என்ஜாய் பண்ண முடியல. அது குறிப்பாக ஒரு மேனாக இருந்தால் அந்த ஒரு வெற்றியோ இல்லை நீ போட்ட அந்த உழைப்புக்கு ஒரு விதையை போட்டினா அதுக்கு அறுவடை பண்ணி அதை நிம்மதியாக என்ஜாய் கூட பண்ண முடியல. அந்த மாதிரி ஓடிட்டே இருக்க வேண்டிய இருக்குது, குறிப்பாக மென்னுக்கு அப்படிங்கிறீங்க. கரெக்டாக? உறுதியாக. ஏன்னா இப்போ
ஆண் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் குடும்பத்துக்கு, குழந்தைகளுக்கு ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு, இல்லை பேசிக் நகைகள் வாங்குறதுக்கு, ஆரோக்கியமான உணவு, இவ்வளோ தான் விஷயங்கிறப்ப அது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியறதா இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ அனாவசிய செலவுன்னு வந்திருக்குல்ல, மேக்கப் ப்ராடக்டாக இருக்கட்டும். நான் சொல்கிறது ஒரு லைனில் சொல்கிறேன், அந்த பக்கம் நான் போகல. அவங்களும் என்ன பண்ணுறாங்களே மோடுக்கு ஆரம்பிக்காதீங்க இப்போவே, நான் ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ அப்போ அது கரெக்டாக இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ அனாவசியமாக கார்னா எலிட் காராக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ்னா எலிட் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வீடுனா எலிட் வீடாக இருக்கட்டும், அதில் இருக்க பொருள்கள் எலிட்டான பொருள்களாக இருக்கட்டும், டிவினாலே பயங்கரமான டிவியாக இருக்கட்டும். ஸோ அந்தளவுக்கு எல்லாம் மாறினதுக்கப்புறம் முழுக்க அது யார் மேலே ஏறுது? ஆண்கள் மேலே தான் மெஜாரிட்டி ஏறுது. ஓகே, இப்போ நீங்களாம் 2 பேரும் பெரிய எக்ஸ்பர்ட்டாடா, மனோதத்துவ நிபுணராடா, நீங்கள் பேசுங்க. நான் என்ன கேட்குறேன், நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோன்ற நம்ம சொல்லாமல் மனோதத்துவ நிபுணர் எப்படி போய் சொல்லுவாங்க? அதுவும் ஒரு பெண், அவங்க வந்து டாக்டர், சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் அப்பெல்லாம் போட்டு வந்து உட்காந்து பேசினா அது உடனே வந்து ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்குறத, உணர்றது, உங்களோட படிப்பினையை வந்து இங்கே நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அந்த ஒரு வகையில் தான் ஒரு 2 ஆண்களும் உட்காந்து ஆண்களை பற்றி பேசிக்கிறது அப்படின்னு நான் இதை வந்து பார்க்குறேன். இப்போது அந்த சகிச்சுக்கணும், இல்லை தியாகம் பண்ணணும், இல்லை அவன் வலியை வந்து பொறுத்துப்பான் அப்படிங்கிறது நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பெண்களோட நம்மளுக்கு அதிகமாக கொடுத்ததுனால அந்த ஆண் வந்து எந்த ஒரு டயர் மாதிரி அவனை வந்து பார்க்குறாங்கன்னு தோணுதா? நான் கேட்குறேன். கண்டிப்பாக நான் சாலிடாக சொல்கிறேங்க. நான் சாலிடாக சொல்கிறேன், அனுபவத்தின்படி பேசுனதை வச்சு சொல்கிறேன். 90s கிட்ஸ் இருக்காங்கல்ல, பேர் தான் 90s கிட்ஸு. ஆக்சுவலி சொல்கிறேன், இது வந்து ஹார்டாக இருக்கும், டார்க்காக கூட இருக்கலாம். பாருங்கள், வளர 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 ஒரு 45, 50, 55 தாண்டி எவ்வளோ பேர் இருக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில. அவ்வளோ ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணிருக்கானுங்க. ஸோ இப்போ குறிப்பாக அந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஈஸியாக வரப்போகுது. ஏன்னா எல்லாத்தையும் ஓப்பன் அப் பண்ணாமல், கஷ்டத்தை ஓப்பன் அப் பண்ணாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, வழியை வெளிலே காட்ட மாட்டாங்க. நான் சொல்கிறது ப்ராப்பர் 90s கிட்ஸை மட்டும்தான் சொல்கிறேன். 80ஸ்லாம் வரல வந்துட்டாங்க, கிராஸ் பண்ணி ஒரு ஏஜ் வந்துட்டாங்க. நம்மளை சொல்கிறேன், நமக்கு தான் டெக்னாலஜி மாறுது, எல்லாம் மாறுது, லாஜிக் மாறுது. ஸோ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு நம்ம பொறுத்துக்கிட்டு கடந்து வந்துட்டுருக்கோம். நீங்கள் உருமாற்றிக்கணும், ஸ்பீடாகவும் மாற்றிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கு லாஜிக்குன்னு கற்றுக் கொடுக்கப்பட்டது இந்த டெக்னாலஜி மாற்றத்தில் எல்லாமே நீங்கள் அடாப்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ், அதோட மிக முக்கியமானது என்னென்னா, இதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும், தப்பாக புரிஞ்சுக்கூடாது. என்ன விஷயம்னா, இப்போ ஆணாதிக்கம் சொல்கிறாங்களே, ஆக்சுவலாக இருக்கான்னு கேட்டால் எனக்குலாம் இருந்திருக்கு, பயங்கரமாக இருந்திருக்கு. அதை நினச்சி நான் வருத்தப்படுறேன். நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், ஒரு செட் ஆஃப் ஆண்கள் வந்து பசங்க வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. என்னென்னா அதுலேருந்து மாறுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா, நாங்கள் எப்படி பெண்கள் அவங்க அந்த காலகட்டத்துலேருந்து படங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ வந்து பெண்ணடித்தனம் இருந்துச்சோ, அதை நாங்கள் குழந்தைங்களாக இருந்து தேட்டரில் பார்த்தோம். எங்களுக்கு அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க சினிமா. இப்போ கடைசியில் நல்லா பார்த்து சிவகாசி திருப்பாச்சி வரைக்கும் விஜய் சார் பண்ணியிருக்காரு. இப்போ இல்லை, அதை பார்த்து நாங்கள் அதை பார்த்துருக்கோம். அப்போ டக்குன்னு மாறுங்கன்னா மாற ரெடி, மாறிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதுக்கான ப்ரெஷர் ஒன்று இருக்குல்ல, அதுக்கான அந்த டைம்னு ஒன்று இருக்குல்ல, அதை கூட கொடுக்காம நீ மாறல நீ பயங்கரமான ஆனதிக்காதீங்கன்னா, நாங்கள் குழந்தைய சொல்லி வளர்த்தா நாங்கள் ஆனதிக்காதே இருந்திருக்க மாட்டோம். எங்கள் சொசைட்டி எல்லாம், ஈவன் நம்ம ஃபேமிலி ஸ்ட்ரக்சரை சொல்லுங்கள், அப்படி தானே இருந்திருக்கு. ஸோ அப்போ டக்குன்னு மாறுங்கன்னா எப்படி மாற முடியும்? மாற முடியாதுன்னு சொல்லலை, மாற முடியும். ஆனால் அதுக்கான டைம் கூட கொடுக்காம அடிச்சு காலி பண்ணுறீங்கல்ல, அது ரொம்ப கொடுமைங்கிறேன். நீங்கள் சொல்கிறது எதை எனக்கு உடனே தோணுதுன்னா, ஓக் கல்ச்சர் இருக்குல்ல, அந்த ஓக் கல்ச்சரில் முதல்ல அடிபடுறது, நிறையா பாதகங்களை சந்திக்கிறதே வந்து ஆண்கள் தான் தோணுது. அந்த ஒரு ரீதியில் தான் நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக உடனே மாறலான்னா நீ ஒரு மனுஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. மென்னுக்கு அது வந்து உடனே அந்த ஓக் கல்ச்சரால் அதிகமாக பாதிக்கப்படுறது நீங்கள் உணர்றீங்களா? மேன் ஒரு ஆண் வந்து அதிக உள்ள எல்லா வகையிலுமே மீன்ஸ் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அழுது புலம்பிட்டா கொஞ்சம் குறையும். ஆனால் ஆண்கள் அழுகக்கூடாதுன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஆண்கள் அழுதுறவே கூடாதுன்னு. அதை நான் நம்ப மாட்டேன்னு வச்சுங்களேன். ஆண்கள் தாராளமாக அழுகலாம், ஆனால் அழுதுட்டா அங்கே அவனுக்கு வேல்யூ போயிடுது. உண்மை அதுதான். ஒரு நண்பர்கள் கூடவோ இல்லை ஒரு பெண்கிட்டயோ ஒரு ஆண் அழுதுட்டானாலே அவன் அவ்வளோதான் முடிஞ்சிட்டாங்க மாதிரி. நம்ம பசங்க கூடயா ஈவன் எஸ் ஒரு பாயிண்டில் ஆயிடுது. எப்படி சொல்கிறது, இப்போ ஈவன் பசங்களுக்குமே தேவைகள் அதிகமாக இருக்குது. அவன் ஸ்ட்ராங்காக இருக்க வரைக்கும் தான் அந்த பையனை சுற்றின சர்க்கிள் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவன் மீது தானே ஹோப் இருக்குது. ஒன்ஸ் அவன் உடஞ்சி அழுதுட்டான்னா அதுக்கப்புறம் அவன் மீது தானே ஹோப் குறையுது. இவன் வீக்காக அவன் இந்த இடத்துக்கு அழுதுருவானா, உடஞ்சிருவானா. அப்போ ஓகே, இதில் என்ன நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிற மோடில் சில பேர் மாறிடுறாங்க. ஸோ அப்போ ஆண்கள் அழுகிறதுக்கான ஸ்பேஸே கிடையாது. இது டெம்ப்ளேட் கிளிஷே தான். ஆனால் வேறு வழியில் தனியாக தான் ஆண்கள் அழுதாகணும். அது நம்ம பசங்களே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்றீங்க. உறுதியாக பண்ணுவாங்க. சரி, நான் ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்கள், இல்லை அதே கொஸ்டின் நீங்கள் என்கிட்ட கூட. ஓகே, கடைசியாக எப்போ உங்களுக்கு ஞாபகம் இருந்து நீங்கள் அழுதிங்க? நான் சிச்சுவேஷன்லாம் சொல்ல தேவையில்ல, ஒரு மாதம் முன்னாடிங்க, ஒரு வருஷம் முன்னாடி, அந்த மாதிரி கேட்குறேன். எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் சமயமே வரும். பாப்பா மிஸ் பண்ணுறோம்ல, அங்கே குழந்தைங்க விளாட்றப்ப டக்குன்னு அந்த குழந்தை நம்மளை பார்த்துட்டு போவோம்ல, அப்போ டக்குன்னு வந்துடும். இவன் நம்ம வேறு தாட் ப்ராசஸில் இருப்போம். அந்த மைக்ரோ செகண்ட் டக்குன்னு அந்த எமோஷன் உள்ள ஒன்று மறைஞ்சிருக்கும்ல, அது டக்குன்னு தண்ணி அழுகுறோம். என்னன்னு பார்த்தா அந்த எமோஷன் மிஸ் பண்ணுறமே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழந்தைய மிஸ் பண்ணி ஒரு அப்பா அழுகுறான், ஒரு ஆண் அழுகுறானா, அப்போ அவன் வீக் ஆனவனா? இது என்ன கதையா இருக்குது? எனக்கு புரியலங்க. நான் சீரியஸாக கேட்கல. இது அதுக்குள்ள வராது. நான் சொல்றது என்னால் முடியலைங்கிற பாயிண்ட் ஒன்றும் இல்லை. இப்போ ஃபினான்ஷியல் என்னால் முடியல, குடும்பத்தை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் வர்றப்ப நம்ம அதை ஓப்பன் பண்ணி அழுக முடியாது. இது முடியலையே அவனாலங்கிற மாதிரி பார்த்துறாங்க. ஓகே, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் பிரதர், நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கிறப்போ நான் வந்து ஸ்பாட்டில் அழுவன்னு சொன்னா உடனே என்ன திரும்ப எடுத்துக்கிட்டேன்,
இந்த கலையில சம்மந்தப்பட்டவங்களுக்கே ஒரு அழுவ ஒன்று வரும். சில விஷயத்த பார்த்து உடனே உணர்ச்சி வசப்பட்டு மெய் செலுத்துருவாங்க. அதன் மூலியமா ஒரு கண்ணீர் வர்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுன்னு நான் வந்து நினைச்சிட்டேன். பட் அது வந்து நிறைய நடக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு டீசெண்டாக நீங்கள் என்ன கேட்கல அந்த கேள்வி, பட் நானே சொல்கிறேன். நான் கடைசியாக எப்போ அழுதேன் அப்படின்னா வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ மகன்னு ஒரு படம். அது வந்து சிவாஜி வந்து 3 கெட்டப்பில் வச்சுருப்பாரு. அப்பா 2 பசங்க, அதில் ஒருத்தருக்கும் வெவ்வேறு தோற்றம் இருக்கும், வெவ்வேறு பாவனைகள் இருக்கும். நாம பண்ணியிருக்கேன் அந்த மனுஷன். அதுவும் அந்த அந்த காட்சியோட எமோஷன். அண்ணன் வந்து அசிங்கமாக இருப்பான், அப்பாவும் அதே மாதிரி கோடு இருக்கும். அண்ணன் வந்து மறைஞ்சிருந்து பேசிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு பிளே பாய் மாதிரி இருக்க அழகாக இருக்கக்கூடிய தம்பி வந்துருவாரு. அப்போ தம்பி காசு கேட்பறோம், அண்ணன் வந்து தம்பி மேலே இருக்க பாசத்தில் பின்னாடி இருந்தால் அவங்க அப்பா கூட எப்பா என்னடா சினிமா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அழுதுருக்கேன். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே, ஹெல்மெட் போட்டு வண்டியில் ஓட்டுவேன், சில பேர் பார்த்தா கஷ்டப்பட்டு ஹெல்ப் பண்ண முடியலையே சொல்லி அதெல்லாம் வந்து அழுது வரும். ஸோ அதனால் நான் வந்து நான் வீக்காக என்ன ஃபீல் பண்ணல, பரவாயில்ல, இன்னும் ஹியூமன் எமோஷன்ஸ் கூட நம்ம டச்சில் இருக்கும் அப்படின்னு தான் தலைவரை பார்க்குறேன் நான். கண்டிப்பாக. ஸோ ஒரு ஆண் அழுவக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் உடையணும் தானேன்னு கேட்குறேன் நான். உறுதியாக உடையணும். ஆனால் அது உடைஞ்சாலும் ஆபத்துங்கிற இந்த காலகட்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. முழுசாக யூஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, அதோட பயங்கரமாக யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் என்னோட ரெக்வஸ்ட் என்ன பண்ணால், ஈவன் உங்களுக்கு அழுகணும் யார்ட்டே ஷேர் பண்ண தோணா கூட தயவுசெய்து இதை பண்ணாதீங்க. தனியாக போய்ட்டு உங்களுக்கு நீங்களே கூட மிரர் பார்த்து அழுதுக்குங்க. யார்ட்டையும் ஷேர் பண்ணி அழுகாதீங்க. யாருமே ட்ரஸ்டபுள் கிடையாது. சீரியஸ்லி 200% அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னா உங்களோட வெற்றியை நீங்கள் ஷேர் பண்ணாலே அதை வச்சு வயிறு எரியறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்னு பேர் சொல்லிட்டு இருக்க நிறைய பேரே இருக்காங்க. அப்போ அழுவெல்லாம் வந்துட்டா நம்மளோட வீக்னஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து தலைவா. இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கிற போது ஒரு சந்தோஷம் இருக்கும், பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து இப்போ ஆண்களுக்கும் இப்போ நிறைய பெண்கள் நான் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டாக பார்த்துருக்கேன். எனக்கு பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பிடிக்காது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு நான் கேட்டால் ஈகோ ரொம்ப அதிகம், மாற்றி 2 பேரையும் பின்னாடி பேசிப்பாங்க, டவுன் பண்ணுவாங்க, சீக்ரெட்ஸை வந்து வளருவாங்க. ஆனால் பசங்க அப்படி இல்லைடா, சூப்பர்ரா, அவனுங்க வந்து பெரும்பான்மையாக அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க, லிசன் பண்ணுவானுங்க, நிஜமாவே ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பசங்களுக்கு இன்னும் அதே மாதிரி இருக்காங்களா? ஏன்னா பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு நான் வந்து கேள்விப்படுறேன். பட் இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒர்க் டைமில் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு மாறி இருக்கான்னு நான் கேட்குறேன். முழுசாக மாறிடுச்சு. எதனால், எந்த ரீசன்? எதனால் அப்படின்னா தேவைகள் தான். அது பண தேவையாக இருக்கலாம், இல்லை பெண்கள் தேவையாக இருக்கலாம். அங்கே அவன் தன்னை ஒரிஜினல் காமிச்சிக்கிறதுக்காக, நான் ரொம்ப புனிதமானன்னு காமிச்சிக்கிறதுக்காக இங்கே இருக்க விஷயங்களை ஷேர் பண்ணிடுறான். ஓகே, அதை பசங்களும் பண்ணுறாங்க. இப்போ அவங்க பெண்கள் பண்ணுறாங்கன்னு தெரியும், அதை பெண்களே ஒத்துட்டு இருக்காங்க. அது நல்ல விஷயம், ஓகே தான், இவ்வளோ ஓப்பனாக இருக்கீங்களே அப்படின்னு. ஆனால் அதை பசங்க பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம பேசுகிறோம்ல, பசங்க பேசுனது தான், வார்த்தை மாறாதுன்னு. அது இப்போ இல்லை, செலக்டிவான பசங்க மாறிட்டாங்க. ஓகே, இந்த கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இதான் அடாப்டேஷன் சொல்லிட்டு துரோகங்கிறது ஈஸியான விஷயமா மாறிடுச்சு அவங்களுக்கு. ஓகே, இது பேசிக் தானே, நான் வாழ்றதுக்கு இதை பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மூலம் இதை அவங்க பண்ணுற தப்புக்கான நியாயங்கள் சொல்கிற பசங்களாம் மாறிட்டாங்க. சரி தலைவரே, நம்ம சயின்டிஃபிக்காக வருவோம். நம்ம ரெண்டுக்குள்ளே வந்து பெண்மையும் இருக்குது, ஆணும் இருக்குது. ஆனால் அந்த ஆண் தன்மை அதிகமாக இருக்கிறனால நம்ம வந்து ஆணாக பிறந்திருக்கோம். கண்டிப்பாக இது சொல்கிறதுக்கே நிறைய பேர் கோச்சிப்பாங்க. அதெல்லாம் தாராளமாக சொல்லலாம். ஆனால் அதுக்காக நான் சொல்லாமலாம் இருக்க போகிறதில்ல. அப்படி வாங்க. இப்போ ஒரு பெண்குள்ளேயும் ஒரு ஆண்மை தன்மை இருக்கும், ஒரு ஆணுக்குள்ளேயும் ஒரு தாய்மை பெண்மை எல்லாம் இருக்கும். அது ஆனால் வந்து பேலன்ஸாக இருக்கணும். அதனால தான் ஆண் பெண் சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் சில இதெல்லாம் மாறினது, பசங்களோட சில அவங்களோட புத்திலாம் மாறினது வந்து பெண்கள் கிட்ட இருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிட்டாங்களோ. ஆண்மை தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இது ஆண்மை தன்மை ஒரு குழந்தை கொடுக்கறது மட்டும் ஆண்மை தன்மை, ஆணுக்கு உண்டான குணாதிசங்கள் போய் பெண்களை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகுறாங்களோன்னு கேட்குறேன். அதனால இந்த சேஞ்சஸ் இருக்கான்னு வாய்ப்புகள் இருக்குங்க. அதிக அளவில் பெண்கள்கிட்ட பேசுறதுனால அவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கணுங்கிற காரணமாக கூட இருக்கலாம். அதுதான் என்னோட பேஸ் நான் சொல்கிறேன். பெண் தன்மைங்கிற செகண்டரி. அந்த பெண்கள்கிட்ட பேசுகிறப்ப இப்போ எப்படி நம்ம சொல்கிறது, பெண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு பெண்ணை பற்றி பேசுறது பிடிக்கும், சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறது பிடிக்கும். அதே மாதிரி அதே பெண்களுக்கு ஒரு ஆணை பற்றி தெரியணும், ஒரு கேங்கில் ஒரு பையனை பற்றி தெரியும், நான் ரொம்ப முடியா இருக்கேன், ஓப்பனை பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படின்னா அவனை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆசை. ஸோ அதுக்கு எவன் ஹெல்ப் பண்ணுவான்னு பார்க்குறப்ப இங்கே ஒருத்தன் வீக் பாயிண்ட் ஒருத்தன் நான் இருக்கேன் உனக்குங்கிற மாதிரி கடைசி அவனை கழட்டி விட்டு தான் போகிறாங்க. நான் சொல்கிறது கழட்டி விடுறதுங்கிறது எங்கே எது யூஸ் பண்ணப்படுதோ அது தூக்கி எறியப்படும் கடைசியாக. ஸோ அப்போ கண்டிப்பாக அவனுக்கு யூஸ் பண்ண போகிறது தெரியல. ஒரு பெண் பேசுகிறாங்கிற பேர் அதை ஓப்பன் பண்ணுவான். அது எந்த வகையிலுமே யூஸ் இல்லாமல் போகும். மீன்ஸ் அந்த ஒரு ஆண் வந்து முடியா இருக்காங்கிறப்ப அவனோட விஷயங்களை அவன் ரிவீல் பண்ணுறதுல அவன் கெயின் பண்ணிக்கிறான். ஸோ அது குணமாக மாறிக்கிட்டு இருக்கு. அது உண்மைதான். ஓகே, ஸோ இந்த பெண்மை தன்மை வந்து அதாவது ஈஸ்ட்ரோஜன் வந்து நிறையா இப்போ சாப்பிடக்கூடிய ஃபுட்டு மூலியமா வருதுன்றதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது மூலியமா பெண் தன்மை வருதுன்னு சொல்லிட்டு. இது உணவுனால நம்ம பேசுறது வந்து இந்த பழக்க வழக்கத்தினால அவனோட பார்வையிலேயே அது வந்து அது தாண்டி
ஆண்களுக்கும் காசிப் பண்ணுறது பிடிக்குங்க. ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கணுங்கிறேன். ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ நீங்களும் நானும் மைக்கில் பேசுகிறோம், கேமரா ரெக்கார்டாக அப்லோட் ஆக போதுங்கிறப்ப நான் ஒரு விஷயம் பேசுவோம். நம்ம இப்போ நம்ம கீழே டீக்கல்ல பேசுகிறப்ப ஒரு விஷயம் பேசுவோம். அது உங்கள்கிட்ட நான் பேசுகிற வார்த்தை, நீங்கள் என்கிட்ட பேசுகிற வார்த்தை. அதை நம்ம அதனால தான் நம்ம தனியாக பேசுகிறோம். அது இங்கே பேச முடியாது, அதை நம்ம பேச மாட்டோம். அது இங்கே நடக்க மாட்டேங்குது. உங்கள்கிட்ட நான் விஷயம் தனியாக சொல்கிறேன்னா அது உனக்கான வார்த்தைகள் மட்டும்தான். அது அடுத்தவங்களுக்கு பாஸ் ஆனால் நான் கால் பண்ணி அவங்களுக்கும் சொல்லுவேனே. அதை உன்ட்ட மட்டும் ஏன் சொல்கிறேன்? அது அவங்களுக்கு போகக்கூடாது. இது உனக்கான வார்த்தையை நான் கொடுக்குறது. ஸோ அப்போ அது நமக்குள்ளே தானே இருக்கணும். அது இப்போ இல்லைங்கிறேன். இதில் எனக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. அண்ட் அந்த அதர் சைட் அந்த விஷயங்களை கொண்டு போய் எனக்கே அறியாமல் பகிர்ந்துக்கிறது. ஒருத்தன் என்கிட்ட நண்பர் சொன்னதையும் சில இடங்கள் அந்த தப்பும் நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் பண்ணியிருப்போம். இதை பேசுறப்போ அதை நான் உணர்றேன்னா லைக் ஆமாடா நீயும் 2-3 வாட்டி இப்படி பண்ணிருக்கேன். டக்குன்னு 2-3 இன்ஸ்டன்ஸ் வரும். ஆக்சுவலாக அந்த ஒரு அறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. திருப்பி அதை எடுக்கணும்ல. கண்டிப்பாக இது எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சாலே சொசைட்டியில் வந்து இப்போ நான் சொன்ன ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருக்கு 90s கிட்ஸுக்கு. அது குறையும் நான் சொல்கிறேன். விஷயங்களை உங்ககிட்ட அது ஆணோ பெண்ணோ உங்ககிட்ட பேசுகிற விஷயங்கள், அது காலோ வீடியோ காலோ ஆடியோ காலோ, அது உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னா உங்கள்கிட்ட மட்டும்தான் பேசுகிறாங்க. அது தப்புனா இன்ஸ்டன்டாக பிளாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை உங்கள்கிட்ட நான் இப்போ கடையில் பேசுகிற மாதிரி நேரில் பேசுகிறேன்னா இது எனக்கு பிடிக்கல ப்ரோனா அப்படி ஒரு வார்த்தை இருக்குது, அதோட கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு பேச விட்டுட்டு அதை பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கொடூரம். அது சில பேர் இருப்பானுங்க, நல்லா இருப்பானுங்க, சூப்பராக சில மாதிரி இருப்பாங்க. அது பெண்களை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸ் மோட்ல போகணுமா, இல்லை அந்த பெண்ணை கவரணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை விழுந்துடுறாங்களான்னு தெரியல. நிறைய சீக்ரெட்ஸை பசங்களை பற்றி ஓப்பன் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லிடுவாங்க, நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் பண்ணிடுறாங்க. அது கொஞ்சம் அவங்களால கட்டுப்படுத்த முடியல போல. அது மாறாது, அது குணமாயிருச்சு, அது மாறாது. இதெல்லாம் அங்கே ஒன்றும் இங்கே மட்டும் நிறைய பேர் வந்து ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உறுதியா நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னீங்க, நம்ம ரேப்பிடோவில் பார்க்குறோம் இல்லையா, ரோட்டில் பார்க்குறோம்ல கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ரேப்பிடோவில் பார்க்குறது நம்மளுக்கு கண்ணில் தெரியுது. வெயிலில் வந்து எனக்கு வாய் விட்டு கேட்கணும்னு தோணுது. அன்றைக்கி ஒரு ரேப்பிடோ அண்ணா எப்படின்னா ஓட்டுறீங்க, நான் அவர் கூட அந்த பைக் ரைடில் உட்காந்துட்டேன்னா, நானும் பைக் ஓட்டுறவன் தான், ஆனால் நீங்கள் எப்படின்னா ஒரு வேலையாகவே இது செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு வந்து கேட்க தோணுச்சு. ஸ்விக்கியில் கஷ்டப்படுற நம்ம பசங்க, அவங்க எவ்வளோ மாடி ஏறி பல பேர்கிட்ட பேச்சு வாங்கி நிறைய இது இருக்குது. இதே ஐடியில் அப்படி தான், கம்மி சம்பளம் இருக்கும், மரியாதை சுத்தமாக இருக்காது, அந்த ஆஃபீஸ் பாலிடிக்ஸில் மாட்டி நிற்பான், ஆனால் விட்டா வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாது. ஸோ இந்த ஆண்கள் வந்து இப்படி ட்ரெயின் ஆகி போய் 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 லைக் கடைசியில் வந்து ஓடா போயிடுவாங்க போல இருக்கே. போயிடுவாங்க, ஓடு இல்லை உயிர் போயிருங்கிறேண்ணா. நான் சாரடா சொல்கிறேன், 90s கிட்ஸுக்கு ஆயில் கம்மிண்ணா அடிச்சு சொல்கிறேன். கண்டிப்பாக கம்மி இல்லை தெளிவா. நான் என்ன கேட்குறேன்னா, ஐடியில் யூனோ மென்னுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி விமெனுக்கு இருக்கு. ஆனால் நான் சொல்கிற இந்த ரேப்பிடோ வேலையிலையோ இல்லை ஆட்டோ ஓட்டுறதுலையும் அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து பெண்கள் இருக்காங்களே தவிர, ஏன் அதிகமான ஆண்கள் இருக்காங்கன்னா அந்த உடல் உழைப்புக்கு அந்த என்டூரன்ஸ்க்கு வந்து அவங்க தான் செட் ஆகிறாங்க. ஸோ இந்த நீஷான ஜாப்ல போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு உண்டான முக்கியத்துவமும் தேவையும் குறைஞ்சி முழுக்க முழுக்க ப்ளூ காலர், முழுக்க முழுக்க இந்த மாதிரி கடினமான உழைப்பு உண்ட ஒரு வேலைக்கு தள்ளப்படுவாங்களா ஆண்கள் நான் கேட்குறேன். இல்லை, அது நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன் நீங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணீங்கன்னா உங்களோட தேவை இருக்கும்ல, அது எந்த துறையாக வேணா இருக்கலாம். அதில் நீங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ரெசன்ஸ் அங்கே கண்டிப்பாக தேவைப்படும். அது அவ்வளோ ஈஸியாக ஒதுக்கிற முடியாதுன்னு நான் சொல்கிறேன். இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நம்மளால நல்லா அவங்க லெவலுக்கு பாஸ் பர்சன்டேஜ் வர முடியலையே. பப்ளிக் எக்ஸாமில் பெண்கள் தானே அதிகமாக இருக்காங்க, பசங்க அப்போ அதை பண்ண மாட்டாங்கன்னு தான். பிரைமா அவங்க இருக்கலாம், ஆனால் எல்லாரும் பிரைமா அவங்க இருக்க முடியாதுல்ல. ஓகே, அதுக்கு அடுத்த லெவலில் உள்ள பிரைமா நம்ம பிடிச்சிக்கலாங்கிறனா. ஓகே, பசங்களும் ஈக்குவலாக மீன்ஸ் அந்த சொல்கிறது ஸ்டேட் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு பசங்க கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு செட் ஆஃப் பசங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஈஸியாக படிப்பாங்க. நான் என் செட்டில் டெக்னிக்கை புரிஞ்சுப்பான், அசால்ட்டாக படிச்சு அசால்ட்டாக பாஸ் ஆகி அசால்ட்டாக ஐடி கம்பெனி போய் ஒர்க் பண்ணிட்டு அசால்ட்டாக மேரேஜ் பண்ணி அசால்ட்டாக ஜாலியாக இருப்பாங்க. அது மாதிரி பசங்களும் இருக்காங்க. அந்த மோடுக்கு மாறிக்குங்கிறேன். அந்த மாதிரி பசங்களை பார்த்தா போறாமையா இருக்கு. எனக்கும் கண்டிப்பாக போறாமையா தான் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு அவனுக்கு, சரி சந்தோஷமா இருக்கு, அவ்வளோதான். பட் இப்போ நம்ம அழுகிறத பற்றி பேசியிருந்தோம். நம்ம யார்கிட்டையும் சொல்லாமலும் இருக்க முடியாது. வி ஆர் சோஷியல் பீயிங்ஸ். கண்டிப்பாக நான் வந்து ஆல்ஃபாவா இருக்கிறேன், சிக்மாவா இருக்கிறேன், சேடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தோன்னா அது இங்கேயோ இல்லை இங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகி வெளியே வரும்போது, நீங்கள் அந்த 45 வயசு 50 வயசுன்னு சொல்றப்போ நான் ஒரு செகண்ட் கூட வந்து சங்கடமே படல. கரெக்டாக தான் ஏன் சொல்றாரு, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான். ஆனால் அப்படி இருக்கிறப்போ நம்ம தனியாக போயிட்டு அழுது இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறது அப்படிங்கிறது அதுக்கு தீர்வாகுமா அப்படின்னு கேட்குறேன். எகெயின் வி ஆர் சோஷியல் பீயிங்ஸ் தானே, நம்ம வாய் விட்டு யார்கிட்டயாவது நம்ம பேசி தானே ஆகணும். அது குறிப்பாக ஒரு மேன் வந்து ஏற்கனவே அவனுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் அதிகமாக வரதுக்கான காரணம் உள்ளுக்குள்ளேயே எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கிறான். கெட்ட பழக்கம் இல்லாதவங்க கூட சாவறான் ஹார்ட் அட்டாக்ல, நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறது. ஸோ இந்த உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுட்டு மற்றவங்ககிட்டயும் சொல்ல முடியாது, நம்பிக்கை பிரச்சனை இருக்குன்றீங்க. பசங்க அப்போ என்னதான் ப்ரோ பண்ணுறது எனக்கு புரியவே இல்லை. இல்லை என்ன தோணுதுன்னு கேட்குறேன், உங்களுக்கு என்னதான் பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். கஷ்டமாக தான் இருக்குங்கிறேன். என்ன விஷயம்னா, இப்போ 90s கிட்ஸ் ஃபேஸ் பண்ணுறது ஆண்கள் ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த ஃபினான்ஷியல் லாக். இது வந்து நம்ம அப்பா அம்மா கூட ரொம்ப சொற்பமாக தான் நடந்திருக்கும், கேள்விப்பட்டு. கூடவே இருந்தாலும் காசு ஏமாத்திட்டு போயிட்டாருங்கிறது ரொம்ப கம்மியாக நடந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த டிஜிட்டல் காலத்தில் பசங்க அதை ஈஸியாக பண்ணிடுறாங்க.
பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக அவன் அப்படிங்கிறப்ப நமக்கு காசு ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்காது. ஏன்னா சின்ன வயசுல ஸ்கூல்லலாம் அசால்ட்டாக செலவு பண்ணியிருப்போம், மாறி 100, 200, 10, 20 ஜாலியாக செலவு பண்ணியிருப்போம், யோசிக்காமல் செலவு பண்ணியிருப்போம். அதே மைண்ட் நம்ம இருக்கோம். ஸோ அப்போ இஎம்ஐலாம் ஒரு இதாக பார்க்க மாட்டோம். கார்டு இருக்கா நீ போட்டுக்கடாமோ ஆப்ஸ்காண்ட் ஆயிடுவானுங்க, நம்பி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து அதுலேயே அது ஆப்ஸ்காண்டாக இருந்தது ஒரு விஷயம். ஆனால் அது நம்பி ஒருத்தன் பண்ணதுக்கு அவன் லைஃப்பில் எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் வீணடிக்கணும். நண்பன்னு ஒரு விஷயம் பண்ணிட்டான், ஆனால் அவனுக்கும் சேர்த்து இவன் உழைக்க வேண்டியதாக இருக்கும். இவன் காலையில் இருந்து கேஷ் போயிட்டு இருக்கும், அதுக்கு வேலை செய்யணும். நிறைய கதை நம்ம கேள்விப்பட்டோம், நிறைய கதை. அதனால பதிவு பண்ணுற ஸ்ட்ராங்காக அதை பண்ண வேணாங்கிறேன். கவனமாக இருங்க, அதை மட்டும் பண்ணாதீங்க. அவ்வளோ நல்லவனா இருக்காதரா, வேண்டாம், காசு விதையில் கட் பண்ணி விட்டுருங்கிறேன். 100, 200 கொடு, இஎம்ஐயில் கார்டுக்கெலாம் இஎம்ஐ போட்டுலாம் ஹெல்ப் பண்ணாத, தேவையில்லை. அவனால் முடியலைங்கிறப்ப தான் அவன்கிட்ட வரான். அவனால் முடியலைன்னா அவனால் முடியலை தான், முடியாதவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணாத, நீ கஷ்டப்படுவேன். சரி, இப்போது ஒரு லோ மெயின்டெனன்ஸு பசங்க பேசிக்காகவே அவங்களுக்கு இன்றைக்கி ப்ராடக்ட்ஸ் நம்மளுக்கு நிறையா வந்துச்சு, நம்மள ஆசை மூட்டுற மாதிரி வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பட் பேசிக்லி பசங்க ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ், அவங்களோட தேவை ரொம்ப கம்மி. ஈஸியாக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அழகாவோ இல்லை ப்ரெசென்டபிளாவோ காமிச்சிக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதுக்காக இன்னொரு பக்கம் ட்ரீட்டிங் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதாவது நீ ஒரு சம்பாதிக்கிற இல்லை வேலைக்கு போகிற, என்னதான் கஷ்டப்பட்டாலும் உனக்கு பிடிச்சதை சாப்பிட்றது, உனக்கு பிடிச்ச மாதிரி அட்லீஸ்ட் 2 செட்டு ட்ரெஸ்ஸாவது வந்து எடுத்துக்கிறது, ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு வாட்ச் ஆக்சசரிஸை வாங்கி போட்டுக்கிறது. ஸோ இந்த ட்ரீட்டிங் யுவர் செல்ஃபையும் லோ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதையும் எந்த அளவுக்கு பசங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஒன்று இந்த லெவலுக்கு அப்படியே போயிடுறாங்க, தாடி ஆயில் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க, அதுக்கு புருவம் ஆயில்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு வந்து போதுங்க எதுக்குங்க அப்படி மினிமலிஸ்டிக்னு தாண்டி அது வந்து அவங்கள கேர் பண்ணாமல் அது வந்து அங்கே போய் நிற்கிது, எக்ஸ்ட்ரீமில் போய் நின்னோட தான் அதை பற்றி யோசிக்கிறான். இதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குல்ல பசங்களுக்கு. அடிப்படைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுங்கிறனா. இப்போ வந்து சில பேர் பார்ப்பாங்க, எந்த ரெஸ்பான்ஸ் தான் நான் கான்ஃபிடென்ட்டாக தான் நான் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, அது தப்பு. அப்படி இல்லை. நீங்கள் வெளில பார்க்குறப்பும் உங்களை ஒரு பர்சனாக அவங்க வந்து ஓகேன்னு சொல்லணும். அதுக்கான ஒரு அடிப்படை இருக்குல்ல, இந்த மாதிரி கிளாத் போட்டால், இந்த மாதிரி பேண்ட் போட்டால், இந்த மாதிரி ஷூ போட்டால், இந்த மாதிரி நீங்கள் பார்க்க ஹேர் ஸ்டைல் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி மீசதாடி இருந்துச்சுன்னா உங்களை பார்த்தா ஒரு அட்டையர் அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களை ஃபேக் பண்ணிக்கூடாது. இதுவே நல்லா தானே இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. எது நல்லா இருக்கோ அதுதான் நல்லா இருக்கு. உங்களோட ஓன் கான்ஃபிடன்ட் லெவல் வெளிலலாம் பெருசாக தெரியாது. ஆனால் சும்மா அந்த ஆரா வைப்லாம் வெளில அடிக்குங்கிறதெல்லாம் இருக்குது. அது நீங்கள் பில்ட் பண்ணி கொண்டு வந்தால் தெரியும், பார்த்தோன்னெலாம் தெரியாது. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் பேசிக்கான குவாலிட்டி திங்ஸை நீங்கள் வேறு பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். பயங்கரமாக செலவு பண்ண முடியல அப்படின்னா எனக்கு அது புரியுது. அதே சமயம் பார்க்கறதுக்கு தோற்றத்துக்கு இவன் நீங்கள் இப்போ ஹீரோஸ்லாம் பார்க்குறீங்கல்ல, இவர் நல்லா இருக்காருன்னு தோணுதுன்னா ஏன் நல்லா இருக்காரு, அவர் அப்படியே இருக்காரு, சில விஷயங்கள் அவர் பண்ணுறாரு, அவர் எஃபர்ட் போட்டிருக்காருல்ல. ஸோ அந்த அளவுக்கு உங்களால் ஃபினான்ஷியலாக முடியாட்டியும் பேசிக்காக நீங்கள் அதை போடுங்கிற, அதாவது அவன் வேலைக்கு ஏற்ற மாதிரி அவன் சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி உறுதியாக தோற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கிறனா. உடை அண்ட் தோற்றம், க்ரூமிங் கொஞ்சம் உறுதியாக தேவை. நீங்கள் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் கடையில் பார்த்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னா அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்குள்ள தான் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட்டோ நம்பிக்கையோ ஈர்ப்போ வராது. அதுக்கான வேலையை பேசிக்காக பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த நான் வந்து பசங்களுக்கு எப்பவுமே ஒன்று இருக்கும், கும்பலில் நான் தான் தனியாக தெரியணும், மெயின் கேரக்டர் வைப்பு, ஹீரோ மெட்டீரியலாக தன்னை எப்பவுமே யோசிச்சுக்கிறது சொல்லதுன்னு தப்பு இல்லை. நம்ம எல்லாருமே நம்மளை சுற்றி தான் உலகம் இருக்கிற மாதிரி வந்து அது பெரிய கான்சியஸ்னஸ்க்கு போனால் தான் நம்மளும் இதில் ஒரு பார்ட்டுன்னு வரும். அது சித்த நிலைக்கு போகிறது எல்லாராலையும் முடியாது, சரிங்களா? நம்ம ஏன்னா மெட்டீரியலிஸ்டிக் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ பசங்க வந்து அது ஸ்கூல்ல இருந்தே காலேஜ்ல இருந்தே ஒன்று ஆரம்பிக்குது, என்ன வந்து அர்ராத்தா காட்டிக்கணும், நான் சீனா போடணும், அது வந்து பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது அப்படின்னு நிறைய நம்ம நியூஸ்ல பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பசங்க பேசிக்காவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான இடத்துல போய் நான் ரீல்ஸ் போடுறேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நாங்கள் ஒரு டான்ஸ் ஆட்டோம், இந்த மாதிரி டைலாக் பேசிட்டேன், இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டேன், பஸ்ஸில் போகும்போது வந்து மாஸ்க் காட்டுற மாதிரி பண்ணேன். நிறைய பணம் இருக்கிற பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அழகான பெண்களோட வந்து இந்த யாருமே உள்ளே போக முடியாத ரொம்ப க்ரௌடட் பப்ல போயிட்டு நான் பார்ட்டி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவன் பண்றதுக்கு முனைறான்ல. ஸோ அந்த ஆல்ஃபா மென்டாலிட்டி நம்ம காட்டு காலத்துல இருந்தே இருந்திருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ இன்னைக்கு இந்த மாடர்ன் ஏஜ்ல பசங்க அப்படின்னு தோணுது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன், முழுக்க நான் பேசலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். ஒரு ஆண் வந்து ஈர்ப்பை உண்டாக்குறதுக்கான வேலையை மெனக்கட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் எனக்கு தெரியல. ஆணுக்கான குவாலிஃபிகேஷன் தெரியல. அவன் ஒர்த்தா இருக்கானா அவன் மீது ஈர்ப்பு தானா உண்டாகுங்கிறான் அவன் செய்கிற வேலைகள் மூலமா. ரொம்ப நீ உருண்டு பெறல தேவையில்ல, அவ்வளோ தேவையில்லை. நீ உன்னோட உள்ள நீ வந்து சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வெளில கண் வழியாவோ இல்லை உடல் வழியாவோ கண்டிப்பாக குரூமிங் வழியாவோ தெரிய தான் போகுது. அதை தாண்டி நீ வந்து மெனக்கெட்டு பண்ணுறேன்னா உனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். நான் சிறப்பாக இருக்கேன்னு காமிச்சிக்கிறதுக்கு இப்போ மெஜாரிட்டி பேர் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நோக்கி தான் கூட்டமும் ஓடுது. ஆனால் அதை நம்ம பெருசாக நம்பி அதை நோக்கி ஓட வேணாங்கிறனா. அப்படி கிடையாது. அதில் எண்டில் வந்து மிஞ்சி போனால் மணி கிடைக்கும், பெண்கள் கிடைப்பாங்க. ஆனால் அது தீர்வு கிடையாதுங்கிறனா. அதாவது நாட் கிவ் யூ ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது அவங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் ஒரு ஆர்க்கில் நான் சொல்கிறேன், இப்போ படத்தில் வந்து கேரக்டர் ஆர்க்குங்கிறாங்களா. ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் ஆர்க்கில் அது சொல்யூஷனாக இருக்காது. உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. எதுக்கு இதை பண்ணணும் தான் உங்களுக்கு தோணும். மற்றபடி ஒரு ஆணாக இருக்கிறது ஒரு சரியான மேட்ருங்க, வெயிட்டான மேட்ரு. ஆனா பிறந்தீங்க அப்படிங்கிறது கெத்துங்கிறத தாண்டி ஒரு அருமையான விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்கே இருக்க பெண்கள் யாருனே உங்களுக்கு தெரில, இல்லை குடும்பம் யாருனே உங்களுக்கு தெரில, ஆனால் அங்கே ஏதோ ஒரு புலியோ சிங்கமோ மானோ வருதுன்னா எதிர்த்து ஓடி போய் சண்டை போறதுக்கான உறுதி உங்கள்ட்ட இருக்குல்ல, காப்பாத்துறா அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் எனக்கு இருக்கணும். ஆணுக்கு இருக்கணும்.
அது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய கிஃப்ட் அது. நல்ல மேட்டர் அது. ஸோ அதை நினச்சி நீங்கள் ப்ரௌடாக அதுக்கான வேலைகள் பண்ணுங்கள். உடம்பு உறுதிப்படுத்துங்க, மனதை உறுதிப்படுத்துங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களுக்கான ஃபினான்ஷியல் நீடை நீங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான வேலைகளை பாருங்கள். உங்கள் ஃபேமிலியை கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கு அப்புறம் தான் மற்ற சர்க்கிள், ஈவன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்கள் பிளட் லைனில் உங்கள் ஃபேமிலி, நீங்கள் அதுக்கான வேலையை ஃபஸ்ட்டு பாருங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்லாம் நம்மளுக்கு வந்து விஜய் அண்ணன் விஜய் அண்ணனை வந்து எல்லாருக்குமே தெரியும். விஜய் அண்ணன் மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், விஜய்லாம் ஒன்றும் எவ்வளோ ஃபேன்ஸில் பெண்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அது மாதிரி ஒரு ஹீரோவை பார்த்து நம்மளுக்கு தோண்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் அப்படிங்கிற, ஏன்னா டிவி நடிகர்கள் இருக்கலாம், யூடியூபர்ஸ் இருக்கலாம், அப்புறம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு தளத்துலையும் இந்த ஃபேமஸ் ஆகிறவங்க, ஒவ்வொரு ஏரியாலையும் ஒரு ஃபேமஸ் கை இருப்பான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு உண்டான ஒரு ஐடென்டிட்டி, உங்களை பார்த்தா 4 பேர் வந்து பேசிடுவான். அருணோதயனை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய பேருக்கு தெரியும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால மூஞ்சி காட்டுறதுனால நம்ம பெரிய ஆளாக சொல்ல புரியுது, நீங்கள் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு நார்மல் பையனை யோசிச்சு பாருங்களேன், கம்பேர் வந்து கண்டிப்பாக பண்ணிப்பாங்க இன்னைக்கு. ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஃபோட்டோ போடணும், ரீல் போடணும், இந்த இடத்த போய் நான் சாப்பிட்டேன், இந்த நான் டேக் பண்ணி இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன், அதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா நானும் இதை பண்ணேன், என்னை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அருணோதயனுக்கோ இல்லை மீடியாவில் இருக்க வருணுக்கோ அது வந்து ஒரு சாதாரண பையனுக்கு கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக கிடைக்கிறது இல்லைல்ல. அப்போ அவன் மனநிலையிலேருந்து நம்மளை எப்படியா காமிச்சிக்கணும் அப்படின்னு ஒன்று தோணும். ஐயோ நம்மளுக்கு யாருக்குமே தெரியலையே அப்படின்னு தோணி அவங்க தங்களையே வந்து ஒரு க்ளாசெட்குள்ளே போட்டு ரொம்ப பேடாக நிறைய பசங்க ஃபீல் பண்ணிக்கிறாங்க. ஒரு யதார்த்தமான ஒரு சாதாரண பையனை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். கரெக்ட், அது ரொம்ப தவறான மைண்ட் செட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு அவங்களோட நிலைமை புரியுது. நீங்கள் கிளியர் ஆயிடணும், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. நீங்கள் இப்போ நம்ம ஃபேம்காக அது வேலை செய்யலைங்க, பிடிச்சிற வேலையை செய்கிறோம். அது பல பேரோட மைண்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுது, அதனால அதில் வந்து ஃபேம் நமக்கு கிடைக்குது. நம்ம மூட நான் சொல்கிறேன், ஃபேமுக்காக குதிக்கிறத கோமாளிதரம் பண்ணுற கேங் இருக்குன்னு அதுக்கு வரல. ஸோ அப்படி இருக்கப்போ உனக்கு ஃபேம் தேவைப்படுதுன்னா நீ உன வேல்யூவான பர்சனாக மாதிரி அதுக்கான எஃபர்ட் போட்டினா அது கண்டிப்பாக கிடைக்க தான் போதுங்கிறேன். அது எந்த சைடாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், இல்லை என்ன சொல்கிறது, அதுதான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு எதுவோ அதை நீ வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதுக்கான ஃபேன் பேஸ் உனக்கு உறுதியாக வரதான் போகுது. அதை நினச்சி நீ ஏங்க தேவையில்ல, எதையுமே செய்யாமல் சில பேர் வருத்தப்படுவாங்கல்ல. நான் இதை கெத்துக்கு சொல்லலை, எனக்கு என் குணமே அப்படி தான். யாராவது என்கிட்ட வந்து அந்த மோடில் வந்தாங்கன்னா, ஃபேன் மோடில் வந்தால் நான் அப்படி ஒன்று நான் இல்லவே இல்லைன்னு காமிக்க தான் நான் ரொம்ப டவுன் டு எர்த் இறங்கி பேசிடுறது. வாங்க இப்போ அடிக்கணும், அடிக்கலாம், டீ குடிக்கலாம், குடிக்கலாம், ஒன்றும் இல்லை வாங்க ஜாலி, அப்படி ப்ரைஸ் பண்ணாதீங்க. அப்படி ப்ரைஸ் பண்ணால் எனக்கு அந்த ஃபேன் பாய் மூமெண்ட்டுங்கிற வார்த்தை சொல்கிறது தான். அப்படி என்னால் யாரையும் ப்ரைஸ் பண்ண முடியாது. நான் இன்ஃப்ளூயன்ஸ் பெருசாலாம் ஆக மாட்டேன். பிடிக்கும், பேசுவேன், அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் நான் சொல்லுவேன். அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஆகா இவங்க தான் எல்லாங்கிற மோட நான் போக மாட்டேன். அதை நமக்கு யாராவது பண்ணுறப்ப நமக்கு எப்படி இருக்கும், அதை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்கிற மோடு நான் அவங்கள மாற்றி பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிச்சுட்ருவேன். இல்லை ப்ரோ, எல்லாராலையும் ஆக்டர் ஆக கண்டிப்பாக, எல்லாராலுமே யூடியூபர் ஆக முடியும், எல்லாருமே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருக்குமா, எல்லாருமே ஃபேமஸ் ஆக முடியாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆமாம், நம்மளுக்கு ஒரு ரோல் இருக்கு இந்த சமூகத்துல, நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில ஒரு இது இருக்கு. அது வந்து நிறைய பணம் ஈட்டலாம், அதுல ஃபேமஸ் ஆகாமலே கூட பணம் ஈட்டலாம். அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, நம்ம வாழ்க்கையில ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதை வந்து ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஏஜ் ஆஃப் ஃபேம், ஏஜ் ஆஃப் விஷுவல்ஸ்ல பசங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காங்கன்னு தோணுது. ரொம்ப 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 சில பேருக்கு ஆக்சிடென்ட்லாம் நடந்து ஃபேம் கிடச்சிருது, டக்குன்னு வளர்ந்து எங்கேயோ போயிடுறாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு 35-36 வயசு பசங்களாம் ஃபீல் பண்ணுறாங்க, இவனை பாடுறான் இங்கே போயிட்டான்னு. அதை நினச்சி நீ ஃபீல் பண்ணால் உன் வேல்யூவே போச்சுரா. ஒரு ஆனா நீ என்னடா புலம்பிட்டு இருக்க, எதுக்குறா புலம்புற, உன் வேல்யூ என்ன, இத்தனை வருஷம் என்ன வாழ்ந்து வந்திருக்க, எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணியிருக்க, எவ்வளோ ஸ்ட்ரகில் தாண்டி இருக்கான், அவனா தாங்குவானா அதை. சட்டுன்னு போயிட்டா நல்ல விஷயம் தான், வளர்ந்து போட்டோம். ஆனால் எங்கேயாவது அடி விழுந்துச்சுன்னா அவன் எங்கே இருப்பானே தெரியாது. அவன் கண்ணை பார்த்தா தெரியும் அவன் தேர்வானா தேர மாட்டானா ஸ்ட்ரகிளுக்குன்னு. ஸோ அப்படி இருக்கப்ப நம்ம கீழே விழுந்தா எந்திரிப்பானா அந்த மாதிரி சொல்லி அப்படி தான் சொல்கிறேன். அந்த விஷயத்துலலாம் நம்ம ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்து பொறாமப்படவே கூடாதுங்கிற, சந்தோஷப்படணும், வளர்ந்து போட்டோம். கம்பேர் பண்ணுறதை கொஞ்சம் கம்பேரே பண்ணக்கூடாதுங்கிறண்ணா. எதுக்கு கம்பேர் பண்ணணும்? ஆனால் மனித மனம் அப்படிதானே. இல்லை பிரதர், அதை நம்ம டேக்கிள் பண்ணி வரலாம், கம்பேரே பண்ண வேணாங்கிறண்ணா. முடிஞ்சோடனே ட்ரை பண்ணுங்க, அது அருமையான விஷயம். நான் சொல்லலாம், இந்த மாதிரி இந்த சில்லியான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டீங்கனாலே மைண்டு கிளியராக இருக்கும், உங்களுக்கு ஒரு பயங்கரமான கான்ஃபிடென்ட் கிடைக்குங்க. சில பேர் நான் ஓப்பனாக சொல்கிறேன், சில பேர் வந்து ப்ரோ உங்களை பார்த்துருக்கேன் அப்படிம்பாங்க. ஓகே சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணது அதானே. ஆனால் உங்கள் பேச்சு எனக்கு பிடிக்காது அப்படிம்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, அப்புறம் போக புரிஞ்சிச்சு. ஓகே நல்ல விஷயம் தான் அது. அவன் ஓப்பனாக சொல்கிறான் ஒரு மென்னா அவன் இருக்கான், நான் அவனுக்கு அப்போ வீடியோலாம் பார்த்துருக்கேன், எனக்கு காட்டும், ஆனால் அவனை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறானே, எனக்கு அது போதும், நல்ல விஷயங்க, பிடிக்காது அவாய்ட் பண்ணிங்க, தேங்க்யூன்னு சொல்லி தான் நான் வருவேன். அந்த மாதிரி இருந்துட்டு போங்கிறேன். எப்படி சொல்கிறது, இந்த பார்த்துட்டு திமிரு காட்டுறான், டவுன் பண்ணி பேசி நீங்கள் உங்களுக்கு கெத்தாக காமிச்சிக்கிறது மட்டும் நான் பேசலை ஸ்டில். ஆனால் உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்குங்க. நீங்கள் ஈவன் என்கிட்ட செல்ஃபி கேட்க வந்தாலும், உங்களை யாரும் செல்ஃபி கேட்க வந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது யாருக்காக எதுக்காக விட்டு கொடுத்துறாதீங்க, வளைஞ்சு நெளிஞ்சு குலையாதீங்க. சரி, வேண்டவே வேண்டாம். ஒரு ஆணுக்கு வேண்டாம், அதுக்கான தேவையே இல்லை. அதனால என்ன நடந்துருச்சு, யாருக்கு என்ன நடந்துச்சு, என்ன நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்க, உங்களோட கான்ஃபிடன்ஸ் தான் நீங்கள் இழந்திருப்பீங்க. வளைஞ்சு நெளியவே வேண்டாம் நீங்கிறேன்.
உங்கள் திறமையை வளர்த்துங்க போதும். சிம்பிள். ஓகே. இப்போ நான் நீங்கள் சொன்னப்போ எனக்கு ஒரு கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு தோணுச்சு. நான் இந்த லைக் மீடியாவுக்கு வர்றப்போ ப்ரோ ஸ்டார்டிங்லலாம் எனக்கு அந்த ஒரு 21 வயசுல 22 வயசுலாம் நம்ம மூஞ்சி எல்லாருக்கும் தெரியணும், நம்ம பேர் எல்லாருக்கும் தெரியணும், தனித்து வந்தானோ அவன் சொல்லணும்னு இருந்துச்சு ப்ரோ. எனக்கு ஒரு 4-5 வருஷம் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சத்தியமா சொல்றேன், என் தொழில் மேல என்னை யாருமே வந்து ஐடென்டிஃபை பண்ணலன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு தலைவரே. உங்களுக்கு புரியுதா என்ன? உண்மையாவே நீங்கள் சொன்னதான். இப்போ எங்கேயாவது யாராவது பேசுகிறப்ப யூடியூபர் நான் தான் அப்படின்றவான். அவ்வளோ பேசாதீங்க என்னை பற்றிலாம், அவ்வளோ ஒன்றும் கிடையாது, வாங்க பேசுவோம், டீ குடிப்போம் வாங்க, அந்த மூடு தான். அது நல்லா இருக்குங்க. மக்களாக சேர்த்துக்குங்கிறேன். அதுதான் ஆசைப்பட்டு நாங்கள் செஞ்சோம், அந்த வேலையை செஞ்சோம். அது நடக்காமல் எங்களை தனிச்சு நீங்கள் பார்க்குறீங்கிறப்ப அது கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ வேண்டாம், நம்ம அப்படி இல்லை. ஓகே. நான்லாம் ஒரு செலிபிரிட்டின்லாம் என்ன சொல்லிக்க மாட்டேன். என்ன இந்த ஃபீல்டில் இருக்கறனால என் மூஞ்சி தெரியும், புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஆனால் நான் இன்னைக்கு தேட்டரில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கேன், இப்படி திரும்பினா ஒருத்தன் இப்படின்னு எடுத்துட்டு இருக்கான் ப்ரோ. அப்பதான் யோசிச்சேன், ஆஃப்டர் ஆல் நம்மளுக்கே இப்படி. நான் கேட்டேன், ஏங்க என்னங்க பண்றீங்க அப்படின்னா, சும்மா வீடியோ எடுக்கிறேன் போயிட்டான். என் கூட அந்த பசங்க எல்லாம் கொஞ்சம் பயந்தாங்கொல்லிங்க. இல்லைன்னா நான் சரி என்னோட சுயரூபத்தை காட்டி நான் அவனை இன்சல்ட் பண்ணியோ ஹர்ட்டியோ பண்ணி பேசிக் ஹியூமனா. கண்டிப்பா என் கூட ஒரு பொண்ணு இருந்தா அப்படி இருந்தானா மூஞ்சில குத்து தான் விட்டுருப்பேன். கண்டிப்பா நான் தனியா பசங்க கூட இருந்தேன்னா வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு என்னன்னா நான் யோசிக்கிறேன், நம்மள மாதிரி ஒரு யாருக்கும் தெரியாத ஆளுக்கே இப்படி இருக்கே, இந்த செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லி ஃபேமஸா இருக்கவங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும் இல்லையா? உறுதியா இருக்கும். அது ரொம்ப சங்கடம் தான். பிரைவசிங்கிற ஒண்ணே இல்லாம பிரச்சனை எவ்வளவு கொடுமைங்க அது. ரைட். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். சரியா, பெண்கள் பசங்க வந்து நான் வந்து இந்த மண் அந்த சிம்பு சொல்லுவாரு, என்னால ஃபுட்பால் ஆட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஹார்ட் உடஞ்சது இல்லை. என்னால வந்து இந்த காலேஜ் சேர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் உடஞ்சவங்கலாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம். ஆனா எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட வந்து என்னால பேச முடியல. எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு, எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கு வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச பொண்ணு என்னை விட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து போயிட்டா. இந்த பொண்ணு மேட்டர்ல வந்து மென் இருக்கிறாங்கல்ல, அது காலங்காலமா அவங்களுக்கு வந்து, ஏன்னா ப்ரோ இயற்கையா ஒரு பெண்ணை கூட இருக்கணும் ப்ரோ. அவனுக்கு லைஃப்ல அது ஒரு அச்சீவ்மெண்ட். அதை நான் தப்பாலாம் சொல்ல. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது காம்படிஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு ப்ரோ. ஏன்னா நீங்க வந்து எல்லா பெண்களுக்குமே வந்து சில ஆண்கள் வந்து ஆப்ஷன்ஸா இருக்காங்க ப்ரோ. பட் எல்லா ஆண்களுக்குமே ஒரு ஆப்ஷன் கூட இல்லாமலாம் நிறைய பேர்லாம் இருக்காங்க ப்ரோ. ஸோ நீங்க அதை பத்தி பசங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வீக்காக இல்லாமல் இருந்தாலே, பசங்க ஃபோக்கஸ்டாக இருந்தாலே, அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணாலே, அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலே இந்த பிரச்சனை தீர்ந்துருங்கிறனா. தேடி அலைஞ்சு ஐயோ போகுதே, ஐயோ மிஸ் ஆகி போகுதே, ஐயோ அந்த பொண்ணு இந்த பொண்ணை தேடாதீங்க, தேடவே தேடாதீங்க, வேண்டாம். சும்மா டெம்ப்ளேட்டாக சொல்லி வச்சிருக்காங்க பொண்ணை தேடணும், அது கூட இல்லையா, லவ் கூட பண்ணணும். லவ் டீனேஜ்ல வரதெல்லாம் ஓகேங்க. இப்போ ஒரு மகரந்த சேர்க்கை ஏற்படுறதுக்கு ஒரு வண்டும் பூவும் அதோட வேலையை செய்யுது. அதே மாதிரி நம்ம ஒரு பொண்ணை தேடுறது வந்து ஒரு பெரிய டியூட்டி இல்லையா? வயசுல சின்ன வயசுல செஞ்சிருக்கலாம், தப்பே இல்லை. ஸ்கூலு காலேஜ் ஃபர்ஸ்ட் சென்று செய்யலாம். வளர்ந்தும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா முடிஞ்சு கதங்கிறனா. ஒரு ஆனா நீங்க உங்களுக்கான வேலையை செய்யல. நீங்க ப்ராப்பரா அந்த பிரைம் பீரியட்ல, அந்த டீன் தாண்டி ஒரு பிரைம் வரும்ல நமக்கு, வரும்ல, அங்கே நீங்கள் உங்கள் கிரிப்பை பிடிச்சி ஒரு வேலையை செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்காத அதிசயங்கள் ஆச்சரியங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் நடக்கும். போதுங்கிற அளவுக்கு நடக்கும். அதை செய்யாமல் உங்களை நீங்கள் வளர்த்துக்காமல் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்கள் வீட்டை அழகாக மாற்றாமல் உங்கள் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு எப்படி வருவாங்க? கரெக்ட். அந்த வீட்டோட அட்ரஸ் என்ன, அந்த வீடு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? எதுவுமே இல்லை அந்த வீட்டுக்கு. ஸோ அப்படி இருக்க ஸ்ட்ராங்காக ஒரு வீடு இல்லாட்டி எப்படி அது நடக்கும்? ஸோ நீங்கள் தான் அந்த வீடு நீங்கள் எடுத்துக்கலாம். சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ போனால் நான் பயங்கரமாக 4-5 மணி நேரம் பேசுவேன். இது வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், நான் பேசாமல் இருக்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ பெண்களை தேடி அலையிற ஆண்களால் அது சரி வராது. நான் சொல்ல சின்ன வயசில் தப்பாக ஜாலியாக நடந்திருக்கலாம், ஃபன்னாக நடக்கலாம். ஆனால் மெச்சூர் ஆகிட்டு நீங்கள் பெண்கள் தேடி அலைஞ்சிங்கன்னா உங்கள் கதை முடிஞ்சு லைஃப்லங்கிறேன். பெண்களை தேடி அதுவும் இந்த காலத்தில் அலையாதீங்க. துணை கிடைக்கும். நான் சொன்னேன், அது வழி சொல்லிட்டேனே. இன்வெஸ்ட் பண்ணி உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்கிறோம்ல, ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, பெண்கள் வந்து ஆண்கள்ட்ட இருந்துட்டு இன்னொரு ஆண்கிட்ட மாறி போயிடுறாங்க அப்படின்னு. ஏன் மாறி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது எல்லார் லைஃப்லையும் நடந்திருக்கு. ஏன் மாறி போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ இவங்ககிட்ட இல்லாதவன்னு அவன் இருக்கு, சரியில்லை, அதான் ஏதோ ஒன்று, இவனோட அட்டையரோ இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோ சம்திங் ஏதோ ஒன்று. அதுக்காக நீங்கள் வந்து வெறி பிடிச்சலாம் அவனை மாதிரி நான் மாறுறேன்னு இல்லை. ஏதோ ஒரு கரெக்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் சரி பண்ணி ஒரு ஹோல் மென்னா நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெண் உங்களை தேடி உறுதியாக வரதான் போகிறாங்க. இப்போ பெண்களுக்கு இந்த ஜென்ரேஷனில் பயங்கரமான ஐடியா இருக்குது. தன்னை ஒரு வேல்யூவான மென்கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கு எத்தனை ஆப்ஷனாக எடுத்துக்கலாங்கிறது தெளிவாக இருக்காங்க. தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில். அது என்ன பொறுத்த தப்பு இல்லை. அதுக்கு ஈஸியாக பணம்னு மட்டும் சொல்லிட்டு போயிடலாமா? அது மட்டும் இங்கே கொஞ்சம் அதிகம் அது தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் தேவைப்படுதுங்க. ஈவன் ஒரு பொண்ணு ஒரு செல்ஃபி எடுத்து வீடியோ போடணும்னா அது ஐஃபோனில் எடுத்தால் தான் குவாலிட்டியாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு ஒரு 10,000 மொபைல் ஒரு வாங்கி கொடுக்குறான்னா அதை தாண்டி ஒரு ஆப்ஷன் இருக்கப்ப அது அவங்க எடுத்துக்கிறதுல நான் தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இந்த காலகட்டம் அப்படி இருக்குங்கிறேன். ஏன்னா முழுக்க அழகு தேவை அதை பெண்களுக்கு மாற்றிட்டாங்க. ஒரு பெண்ணாக தேவதை மாதிரி தான் இருக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதை தாண்டி வர பெண்கள் ரொம்ப குறைவு.
ஜெம் இருக்காங்க, ஸ்டில் இருக்காங்க, அவங்கள இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் பேசுகிற எல்லாத்துலேயும் மைனாரிட்டி கேஸ் இருக்குது, எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, உறுதியாக இருக்குது. மைனாரிட்டி கேசஸ் இருக்குது, அதை எல்லாத்தையும் சொல்லி பேசிட்டே இருக்க முடியாது. இருக்கவங்க இருக்காங்க தான், ஆனால் மெஜாரிட்டி இப்படி தான் இருக்குங்கிறப்ப நீங்கள் எப்போ எங்கே தேடுவீங்க? அந்த ஜெம்மை எங்கே கண்டுபிடிப்பீங்க? அது எங்கேயோ கடல் ஆழத்தில் மறைஞ்சு கிடக்கும், ஏன் கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் கரையில தான் தேடணும், உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது, அதுக்கான டைம் கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் உங்களை பிரேமா மாற்றிக்கிட்டீங்கன்னா உங்களை தேடி வரும், எல்லாம் வரும். ஓகே, அதை புரிஞ்சிக்காத வரைக்கும் உங்கள் காலம் வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கும், நிறைய வேஸ்ட்டாக போயிட்டு இருக்கும். இது ஆனால் தனி சப்ஜெக்டாகவே எடுத்து பெருசு, பேசலாம், ரொம்ப பெருசு. அப்போ அதனால அதை கடந்த அடுத்த விஷயத்துக்கு நான் வந்துடுறேன். நீங்க வந்து ஃபிட்னஸ்ல கொஞ்சம் ஈடுபாடு உள்ள நானும் ஒரு காலகட்டத்தில் 2-3 வருஷம் வந்து உடம்பு வந்து ஃபிட்டாலாம் வச்சிருந்தேன், ஜிம் போய். பட் இன்னைக்கு நீங்க ஒரு பேட்டர்ன் பாக்குறீங்களா? நீங்க என்னைக்கா உங்களுக்கு பிடிச்சா பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, உங்க உடம்பு எப்படி இருக்கணும் நீங்க டிசைட் பண்ணி பண்ணுவீங்க. மேபி நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்காம ஸ்டெராய்ட்ஸ் எல்லாம் போடாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஒரு நான் தப்பா சொல்ல, ஒரு பவுன்சர் பாடி அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மையான பசங்க அதுல போய் உழுறாங்களா, ஃபிட்னஸ்ன்றது தப்பா புரிஞ்சுக்கிறாங்களா? நிறைய இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறது, மாத்திரை போடுறது, வே புரோட்டீனை வந்து அளவுக்கு அதிகமா வந்து சாப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பசங்கள்ல வந்து உடம்ப கெத்தா வச்சுக்கூடா அப்படிங்கறத வந்து எந்த அளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டுட் ஆயிருக்காங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். சிம்பிள், ஃபிட்னஸை பொறுத்த வரைக்கும் பாடி பில்டிங்கை தள்ளி வச்சிருங்க. அதுக்கு நீங்கள் சொன்ன எல்லாமே வரும், அதுக்கு வரையறே கிடையாது. சரி, அது பெரிய பிஸ்னஸ், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனால் அதுக்கு தாண்டி ஒரு ஃபிட்னஸ் ஒன்று இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா உங்களுக்கான வேலையை நீங்களே செஞ்சுக்கக்கூடியது தான் ஃபிட்னஸ். அதாவது ஃப்ளெக்சிபிளாக ஃபிட்டாக இருக்கிற சிம்பிள். இப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் பைக் எடுத்துகிட்டு வரேன், ஹெல்மெட் எடுத்து வைக்கிறேன், இப்போ இங்கே வளைஞ்சு போகிறேன், வாட்டர் பாட்டில் தண்ணி இருந்தால் எடுத்து குடிக்கிறேன், உட்காடுறேன், மயக்க தள்ளி வைக்கிறேன், எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கான வேலையை உங்களால் செய்ய முடியுதுன்னா அதோட பெஸ்ட்டாக ஃபிட்னஸ் வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் ஃபிட்னஸ். ஆமாம், பேசிக் இதுதான். இப்போ வீட்டில் தண்ணி குடிக்கணும், நீங்கள் தண்ணி எடுத்து குடிக்கணும், தண்ணி கேட்க தேவையில்லை, சாப்பாடு எடுத்து போனால் சாப்பிடணும், தட்டை நீங்கள் கழுவி வைக்கணும். அதுவே உங்களுக்கு முடிய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் பாடி பில்டிங் பண்ணி நோ யூஸுங்கிறனா. பாடி பில்டர்ஸ் வேற கணக்கு, அவங்க உடம்பு ரெஸ்ட்ல தான் வச்சிருக்கணும், அவங்க அதை ரெஸ்ட்ல தான் வச்சிருக்கணும். ஆனால் நீங்களும் அந்த வேலையை செய்யக்கூடாது, அது ஃபிட்னஸே கிடையாதுங்கிறனா. ஜிம்முக்கு போய்ட்டு தூங்கி எந்திரிக்கிறது அது ஃபிட்னஸ் கிடையாது, அது தப்பு. உங்களுக்கான வேலையை உங்களால் செய்ய முடியும், அதுதான் ஃபிட்னஸ். ஓகே, ஸோ இந்த பல்க பாடி, இந்த இவ்வளோ மசில்ஸ், இந்த மாதிரியே எல்லாருமே, ஏன்னா கட் காப்பி பேஸ்ட் மாதிரி எல்லாருமே மாறிட்டு வராங்களோன்னு தோணுது ப்ரோ. பசங்க எல்லாரோட பாடியும் ஒரே மாதிரி வந்து மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால நான் அதை வந்து கரெக்டாக கேட்டீங்க. ஸோ ப்ரோட்டீன் பேசிக் வேங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் சேஃபான விஷயம். அதை தாண்டி நான் சொல்லிட்டேன், பாடி பில்டிங் வேறு, அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது வேறு. ஆனால் லீஸ்ட் இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு காலேஜ் படிக்கிற பையனாக இருக்கீங்க, உங்களுக்கு பல்கான பாடி வேணும்னா ஒரு ப்ராப்பர் வே, நல்ல கைடன்ஸில் எடுத்துக்கிட்டா சேஃப். அதை தாண்டி போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர். ஏன்னா கண்டிப்பாக கைடன்ஸ் இருக்காது, ப்ராப்பர் மாஸ்டர் இருக்க மாட்டாங்க. பாடி பில்டிங் ஒரு ப்ராப்பர் மாஸ்டர் இருப்பாங்க, அதுலேயுமே சில கேஸ் நடக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வே எடுத்துக்கலாம், இல்லை எக் வெயிட் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம். அந்த லிமிட்டை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு அழகான உடம்பு கிடைக்கும். டு பி ஃப்ராங்க் நான் சொல்கிறேன், இப்போலாம் பெண்களே ஓப்பனாக ஒத்துட்டு இருக்காங்க. இந்த கட்டு மஸ்தா உடம்பு முறுக்கிட்டு இருக்கானுங்கெல்லாம் பெண்களுக்கு பிடிக்காதுங்க. அது என்ன மனுஷனால சிலையா அவன் கூட நெருக்கமாக பேசி பழகிறதா இல்லை என்ன இது? ஸோ அப்படி இருக்கப்ப அவ்வளோதான் பிடிச்சா உடஞ்சிட போறேன்டா. ஆமாம், ஸோ அது சும்மா படத்தில் காட்டி ஏமாத்துறாங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பேசிக் ஃபிட்னஸோடு இருங்க, நல்லா உயரம் இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு உறுதியாக இருங்க, அகண்ட தோளோடு இருங்க போதும், ப்ராடான ஷோல்டரோடு இருங்க, அது போதும். இவங்ககிட்ட இருந்தால் ஒரு பாதுகாப்பான உணர்வு கிடைக்கும்னு ஒரு பெண்கள் நினச்சிட்டாங்கன்னா அதுக்கேற்ற ஃபிட்னஸ் பண்ணுங்க, தவிர மற்றபடி உடம்பு முறுக்கி நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஷர்ட்லெஸ்ஸாக ஃபோட்டோ வீடியோ போகிறேனே தவிர மற்றபடி இதுதான் ப்ரைம், இப்போ என்ன பார்த்தியா சூப்பராக இருக்கேன் பாருங்கிற மோடு கிடையாது. இது இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பசங்களை இப்படி மாறிக்குங்கிறாங்கிறத தவிர மற்றபடி டோட்டலாக முறுக்காதீங்க அந்த மோடு. நான் இப்போ எங்க நாளைக்கே ஏதாவது ஒரு டேரக்டர் அருண் கேரக்டருக்கு இப்படி தேவை அப்படின்னா நீங்கள் மாற்றிட்டு கரெக்டாக சொன்னீங்க, நல்ல வேலை. அதுதான் இப்போ அந்த கேரக்டருக்கு ஒரு 6 மாதம் நான் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், அது இப்போ படத்தில் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அதான் கோலே தவிர மற்றபடி என்னோட ஃபிட்னஸ்ங்கிறது நான் என்னோட வேலைகள் எல்லாம் செய்ய முடியணும், அதான் என்னோட கோல். அதாவது அருணோதயனோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் வேலைகள் எல்லாரையும் அவராலேயே வந்து செய்ய முடியுதா? கண்டிப்பாக அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 8 தடவை அலையணும்னாலும் நான் அலையணும், அதான் என்னோட ஃபிட்னஸ். இல்லை நான் ஒரு ஜிம்முக்கு போயிட்டேன் டயர்டாக இருக்குங்கிறது ஃபிட்னஸே கிடையாது, தப்பு அது. புரியுது. இப்போ இந்த எபிசோடோட கடைசியான ஒரு விஷயம் வந்து கேட்குறேன். இது ரொம்ப ஆனால் நம்ம பேசினதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பெண் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட மாதிரி இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸ், சட்டங்கள் வந்து மென்க்கு வந்து சாதகமாக இல்லை பெரும்பான்மையா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில பசங்க வந்து ஒரு மென்னுக்கு உண்டான சட்டங்களை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க, அந்த பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பசங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் பசங்களுக்கு நிறைய 18 வயசுக்கு கீழே இருக்க பொண்ணை லவ் பண்ணக்கூடாதுன்னு தெரியல, அது போக்சோன்னு தெரியல அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கல்யாணம் ஆன ஒரு ஆணுக்கு வந்து ஒரு டிவோர்ஸை கோ த்ரூ பண்றாருன்னா அவருக்கு வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. தன்னோட சைல்டு சப்போர்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு லவ் பண்றாங்க அதுல ஒரு பிரச்சனை ஆயிருது, அதுல வந்து அவன் மேல தப்பே இல்லைனா கூட அவனை மாட்டி விடுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தெரியும். மிடில் ஏஜ் அங்கிள்ஸ் இருக்காங்கல்ல,
சில அஃபேர் வச்சுட்டு அதில் ஆண்டிஸ் கிட்ட மாட்டிட்டு கூட அவங்களுக்கு என்னன்னு தெரியல ஏமாந்துருவாங்க. ஸோ மென் வந்து ஒரு லாவை பத்தி எந்த அளவுக்கு அவேரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மென்க்கு சம்பந்தப்பட்ட லா இந்த காலகட்டத்தில் ஆண்கள் எல்லாத்துலேயும் அவேராக இருக்கணுங்க. ஈவன் ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் யாருக்கா அனுப்புறீங்க கூட அதில் அவேராக இருக்கணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் போதும் உங்களுக்கு காலி பண்ணுறதுக்கு சிம்பிளாக. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் கேன்சல் கல்ச்சரில் போட்டுருவாங்க. ஆமாம், முடிஞ்சு கதை காலி பண்ணிடுவாங்க. அந்த ஆபத்து எல்லாருக்குமே இருக்குது. நம்ம மாதிரி பசங்களாம் உறுதியாகவே இருக்குது. என்ன ஒரு மெசேஜ் அனுப்ப பயமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ இதை பற்றி இந்த காலகட்டத்துக்கு ஆண்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எல்லா செட்லேயும் ஒரு லா படிச்ச பையன் இருப்பாங்க. அவங்க கூட ஜாலியாக பேசுங்க. ஒரு 1/2 hour 1 hour பேசினா தெரிஞ்சு போயிடும். இது மீட்ரு, இது மீட்ரு, இவ்வளோ தான் விஷயங்கள் தெரிஞ்சு போயிடும். அது இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களோட அறியாத்தன்மை தான் நீங்கள் மாட்டிட்டு கஷ்டப்படுவீங்க. இல்லை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கேசஸ் நீங்கள் படிக்கிறீங்களா? பசங்க அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. உறுதியா. ஏன்னா இப்போ முகூர்த்த காலங்கள் இப்போ நிறைய மேரேஜ் நடக்குது. பார்க்குற சந்தோஷம், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி சிக்கல் ஒரு சைடு வருதுங்கிறப்ப அதை ஃபேஸ் பண்ணுற கான்ஃபிடென்ட் வந்து அதை பற்றின விஷயங்கள் முன்னாடி தெரிஞ்சிருந்தாதான் ஓகே இப்போலாம் நடக்கலாம் போல், இப்போ நடந்தால் இது ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஒரு மோடில் தானே ஒரு மென் இருக்கணும். அதை பற்றி எதுவுமே தெரியாமல் ஐயோ இப்படிலாம் இருக்கா, இது தெரியாமையா அப்படிங்கிற மோடில் இருந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் உறுதியாக சட்டத்திட்டங்கள் பற்றி, ஆண்களுக்கான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இல்லாட்டி அதோட அறியாமை நிறைய இழந்துருவீங்க. ஃபினான்ஷியலாக உங்கள் மென்டலி ஃபிசிக்கலி எல்லாத்தையும் இழந்துருவீங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஓகே, நம்ம ஃபுல்லாக ஆன் பேசினாலும் ஏதாவது ஷாவனிஸ்டிக்காக பேசுகிற மாதிரி ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் பேசுகிறேன். என்ன இருக்கோ அதான் பேசியிருக்கோம். சரி, கடைசியாக சொல்லுங்கள். ஒரு பெண்ணுக்கு செக்யூரிட்டி தேவை, ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை இது பண்ணணும், புருஷன் வந்து அன்பாக இருக்கணும் தேவைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்க ஒரு மாடர்ன் மேனுக்கு அவனுக்கு என்னென்னலாம் லைஃப் அவனோட கோலா முக்கியமாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க? ப்ரொஃபஷன் என்ன வேணா இருக்கலாம், ஆனால் என் லைஃப்ல இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் என்னோட கோலா இருக்கணும், இதெல்லாம் நான் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எல்லா மேனுக்குமே அது சூட் ஆகும்னா என்னென்ன விஷயம்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் அதை சொல்லுங்க. ஒரு அழகான வீடுங்க. சரி, ஒரு நல்ல வீடு, இருக்க இடம் முதல்ல. ஆமாம், நல்ல வீடு, ரூஃப். ஆமாம், பயங்கர ரிச்சான வீடு சொல்லலை, ஒரு வீடு. வீடு ஒரு கண்டிப்பாக இந்த சொசைட்டிக்கு இப்போ ஒரு ஆணுக்கு கண்டிப்பாக கார் வேணும், உறுதியாக கார் வேணும். எஸ், அது ஒய்ஃபோ குழந்தைங்களோ குழந்தை பிறக்க போகுது அப்படின்னாலும் நீங்கள் பைக்லாம் கூட்டிகிட்டு போய் பாருங்க. இப்போ ப்ரெக்னென்ட்டான ஒய்ஃப் எல்லாம் சில பேர்லாம் 3 குழந்தைங்க, பொண்டாட்டி, அவரு பாவம். எஸ், கொடுமையாக இருக்கும். ரொம்ப டிராஃபிக் போலீஸே அவரை பார்த்து பிடிக்க மாட்டாங்க. ஆனால் தப்பு, அது மாதிரி போகக்கூடாது. புரியுது, என்கரேஜ் பண்ண புரியுது. அதான் சொல்கிறேன், பேசிக்காக ஒரு கார், செகண்ட் ஸ்டேஜ் ஒரு கார் வேணும், கண்டிப்பாக வேணும். அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வேணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் உறுதியாக வேணும். ஸோ இந்த மேட்ரு நீங்கள் பண்ணீங்கனாலே போதும். அதை தாண்டி லீஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், இதை சொன்னால் தான் திருப்பி விட்ருவாங்க ட்ராக். அப்படியே புரிஞ்சிக்கக்கூடிய மனைவி. ஓகே, எஸ், அது உறுதியாக வேணும். என்னங்க தப்பா சொல்லிட்டீங்க, எனக்கு புரியலங்க. அது எப்படி புரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி, நாங்கள் என்னதை புரிஞ்சிக்கணும்னு ஆரம்பிப்பாங்கல்ல, எதுவும் பேசக்கூடாது இப்போ நம்ம அந்த சரி போவேன் நம்ம, அது தனி டாபிக்னு வச்சுக்கலேன். ஸோ அவரோட கஷ்டங்களை சங்கடங்களை புரிஞ்சிக்கக்கூடிய மனைவி. ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்குது. அவர் குடும்பத்துக்காக தான் உழைக்க ட்ரை பண்ணுறாரு. ஃபினான்ஷியல் லாக் நிறைய வந்துகிட்டே இருக்குது, இஎம்ஐ வந்துகிட்டே இருக்குது, தேவைகள் வந்துகிட்டே இருக்குது. அவன் அந்த வேலையை செய்கிறப்ப எங்கேயோ ஒரு பாயிண்டில் மிஷின் கிடையாது, அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஒரு பாயிண்டில் அவன் டவுன் ஆவான், அவன் ஃபிசிக்கலி மென்டலி ஏதாவது ஒரு பாயிண்டில் டவுன் ஆவான். அப்போ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் லாக் ஆக தான் செய்யும். அதை புரிஞ்சுக்காம நீ வீக் ஆகிட்டு டவுன் ஆகிட்டேன்னு போட்டு அடித்து காலி பண்ணாதீங்க. ஆண் பாவம், கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவன் அதை விட ஜெட்டு மாதிரி ஓடுவான், அவுட்புட் எல்லாத்தையும் பண்ணுவான், உயிரே கொடுப்பான், உலகத்தை திருப்பி சுத்த வைப்பான். ஆனால் அதை நீங்கள் பண்ணாட்டி அவன் அங்கேயே உட்காந்துருவான். கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணால் ஆண்கள் நல்லா இருப்பாங்க. ஓகே, நீங்கள் ஒரு லைன் சொன்னீங்க தெரியுமா, தெரிஞ்சு சொன்னீங்களான்னு தெரியல. அதான் என்னோட இந்த டாபிக் எடுக்கிறதுக்கான தீமை. ஆண் வந்து ஒன்றும் மிஷின் இல்லை. எஸ், அது வந்து அவனும் உணரணும். அது அவன் உணர மாட்டான். நம்ம இப்படிதான் போல, நம்ம லைஃப் இப்படிதான் போல தாங்கிக்கலாம், ஆமாவோட மாதிரி இப்படிதான் லைஃப்ல பிரச்சனை வந்துட்டு சொல்லி எடுத்துருக்கான். ஸோ இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். பட் எல்லா ஏரியாலையும் கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட வந்து பேசணும்னு தோணுச்சு. இது பேசுறதே தப்புன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குங்க. அதனால சரி, நிறைய பேசணும், நம்ம பேசலாம். தொடர்ந்து வந்து இஷ்யூ பேஸ்டா நம்ம கண்டிப்பா இஷ்யூ பேஸ்டா பேசலாம். ஒரு லைஃப்ல நடந்திருக்கிற விஷயங்கள் பத்தி பேசலாம். ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் வரக்கூடிய, ஒரு ஆணுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம ஜாலியாக பேசுவோம். சரி, ஓகே, மிக்க நன்றி. ஏன்னா வந்து எனக்கு உங்ககிட்ட இது, எனக்கு ஒரு கெஸ்ட் கிட்டே இது பேசினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி தோணும். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன், இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து பேசணும், அதை ஸ்டார்ட் பண்ணணும், அதை வந்து ஃபியூவல் பண்ணி விடணுன்றது தான் என்னோட ஆசை. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். அண்ட் சீக்கிரமா உங்களோட ரிலீஸும் வருது, சீக்கிரமா உங்களோட சேனலும் வந்து உங்களோட வீடியோஸ்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கு வந்து வெயிட் பண்ணிருக்கோம். கம் பேக் சூன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அகைன். தேங்க்யூ.